எல்லாருடைய வாழ்க்கையுமே ரொம்ப சவால்கள் நிறைஞ்சது தான். அந்த மாதிரி இந்த பூமியில இருக்க எல்லா உயிரினங்களுக்குமே சவால் நிறைஞ்ச வாழ்க்கை இருக்கு. அப்படி சவால்கள் நிறைந்த சூழல்ல வாழக்கூடிய 1க்கும் மேற்பட்ட இதயம் கொண்ட 8 விலங்கினங்கள பத்தி பார்க்கலாமா? இப்ப நான் சொல்லப் போறக்கூடிய அந்த 8 விலங்கினங்களுக்குமே ஒரு இதயம் இல்லைங்க. ஒரு இதயத்துக்கு மேல நிறைய இதயம் இருக்கு அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். இயற்கை எவ்வளவு அதிசயமானது அப்படின்னு உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். பிறப்பிலேயே உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒரு உறுப்பான இதயம் 1க்கும் மேற்பட்ட பலதா படைக்கப்பட்ட உயிரினங்கள். அதனுடைய உடலில் இயக்கங்கள் சரிவர நடைபெற தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக வேறுபட்ட ரத்த நாளங்களுடைய அமைப்பும் 1ற்கும் மேற்பட்ட இதயமும் கொண்டு அது ரொம்ப தனித்துவமா இருக்கு. அந்த தனித்துவம் தான் இந்த உயிரினங்களை ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது. அந்த மாதிரி ரொம்ப தனித்துவம் வாய்ந்த 8 உயிரினங்கள். நம்பர் 1 ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் 3 இதயங்கள் கொண்டு இயங்கிட்டு வருதுங்க. இதனுடைய உள்ளுறுப்புகள் ஆக்சிஜன் பெறுவதற்காக இதனுடைய 2 செவல்கள்ல 2 இதயங்கள் மாதிரி செயல்பட்டு வெளிக்காத்துல இருந்து ஆக்சிஜனை உள்ளிழுக்குமா. இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா வழக்கமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய 3வது இதயத்துடைய வழியா ரத்தத்துல கலக்கப்பட்டு மத்த பிற உறுப்புகளை போய் அடையுமா. அந்த ஆக்டோபஸுடைய ரத்த வகை காப்பர் அதிகமாகவும் பிசுபிசுப்பு தன்மை கொண்டதாகவும் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான அழுத்தத்தை 3வது இதயம் தான் அதிகமா கொடுக்குமா. அதனால தான் ஆக்டோபஸ் ரொம்பவே டிஃபரெண்டான உயிரினமா இருக்கு. நம்பர் 2 ஸ்குவிட். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரியே தான் 2 செவல்களோட 3வது இதயத்தோட இந்த ஸ்குவிடுடைய ரத்த ஓட்ட செயற்பாடுகள் ரொம்ப சிறப்பா நடைபெற்று வருது. அதுதான் இது ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது. அதனால இதுவும் ஒரு சிறப்பான விலங்கினம் தான். நம்பர் 3 கட்டில் ஃபிஷ். செவல்கள் வழியா 2 அது போக வழக்கமான ஒண்ணுன்னு சொல்லிட்டு 3 இதயங்களோட கட்டில் ஃபிஷ் உடைய உடல் முழுக்கவே ரத்த ஓட்டம் ரொம்ப சிறப்பா பாய்ந்து ஓடிட்டு இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு தனித்துவம் வாய்ந்த விலங்கினம் தான். நம்பர் 4 ஹேக் ஃபிஷ். இதற்கு வழக்கமான முதன்மை இதயம் ஒன்னும் 3 துணை இதயங்களும் இருக்குமா. இது போக இருக்கு 4 இதயங்கள். அப்ப பாருங்க இந்த 4 இதயமும் உடல் முழுக்க தேவையான ரத்தத்தை கொஞ்சம் கூட குறைவே இல்லாம செலுத்திட்டு வருமா. நம்பர் 5 எர்த்வார்ம் மண்புழு. இதற்கு ஆர்டிக் ஆர்ச்னு சொல்வாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய 5 பெருந்த மணி வளைவுகள் இருக்குமா. இது 5மே ரத்தத்தை பம்ப் செய்யக்கூடிய உறுப்புகளாக செயல்பட்டு பிரிவுகளாக அமைஞ்சிருக்கக்கூடிய மண்புழுவுடைய உடல் முழுக்கவே ரத்தத்தை செலுத்துறதுக்கு உதவி புரியுமா. நம்பர் 6 கரப்பான் பூச்சி காக்ரோச். கரப்பான் பூச்சியுடைய முதன்மையான இதயம் அதனுடைய தலைப்பகுதியில இருக்கு. அது போக பல இதயங்கள் அதனுடைய உடல் முழுக்கவே அங்கங்க பரவலா அமைஞ்சிருக்குமா. சோ அதனால அப்படி இருக்கிறது காரணத்தினால தான் காக்ரோச் பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தா அங்கேயும் இங்கேயும் ஓடி துருதுருப்பா இருக்குமா. நம்பர் 7 ஹார்ஸ் ஷூ கிராப். இந்த மாதிரியான ஹார்ஸ் ஷூ நண்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இதற்கு ஒரு முதன்மை இதயமும் அது போக 5 ஜோடி கார்டியாக் சைனஸ்னு சொல்லக்கூடிய சினோட்ரியல் நோடுகள் இருக்குங்க. இது எல்லாமே ஹீமோலிம்ப் அதாவது குருதி நிணம்களை உடலுக்குள்ள எடுத்துட்டு போகக்கூடிய உடல் முழுக்க ஊட்டச்சத்துக்களை நிரப்பக்கூடிய ஆக்சிஜனையும் பெறதுக்கு உதவி புரியுது. அதனாலேயே இந்த நண்டுகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமா அங்கங்க தான் தென்படுமா. நம்பர் 8 அட்டை பூச்சிகள் லீச். 1க்கும் மேற்பட்ட பல ஜோடி இதயங்கள் அட்டைக்கு இருக்கு. இதனுடைய குருதி சுற்றும் முறைமையில சர்க்குலேட்டரி சிஸ்டம் உடலுக்கு ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்படும் போது ரத்தத்தை பம்ப் செய்யறதுக்கு இந்த இதயங்கள் ரொம்பவே உதவி புரியுமா.